ஓம் ஸ்ரீம் கிரீம் ஐயும் ஞானாய கமலதாரிணியே சக்திய சிம்மவாகினியே பாலாய ஸ்வாஹம். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/2/2025 வியாழக்கிழமை. இன்றைய திதி சப்தமி, முற்பகல் 10:51 வரை, பிறகு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, இரவு 12:05 வரை, பிறகு மிருக சீரிஷம். இன்றைய யோகம் மரண யோகம், இரவு 12:05 வரை, பிறகு சித்த யோகம். நண்பர்களே, இன்றைய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 10 மணி வரை. நேத்திரம் 1, ஜீவன் பாதி. இன்றைய குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. ராகு காலம் பகல் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. நண்பர்களே, இன்றைய சிறப்பு தேய்பிறை துர்காஷ்டமி, வாஸ்து நாள், மரண யோகம். நண்பர்களே, இன்றைய ராசி பலன். மேஷம், மனஸ்தாபம், சோர்வு, ஆரோக்கிய குறைவு. மேசத்தில் வரக்கூடிய அஸ்வினிக்கு மன சந்தோஷம். பரணி, வாகனத்தில் விபத்திற்கும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். கிருத்திகை, சர்வ சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய ரிஷபராசிக்கு எண்ணம் ஈடேறும், சந்தோஷம் உண்டாகக்கூடிய நாள். ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சர்வ சந்தோஷமும் கிடைக்கும். மிருக சீரிஷம், காரிய தடை உண்டாகும், கவனம் தேவை. ரோகிணி, காரிய தடைகளும் சில சிக்கல்களும் இருக்கும். மிருக சீரிஷம், காரிய சித்தி, சித்த யோகம் அல்லது நன்மை உண்டாகக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய மிதுன ராசிக்கு காரிய தடை ஏற்படும், கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். மிதனத்தில் வரக்கூடிய மிருக சீரிஷ நட்சத்திரத்துக்கு காரிய சித்தி இருக்கும். திருவாதிரை, சில நன்மை சில சிக்கல்கள் உண்டாகும். புனர்பூசம், கவலை உருவாகும், மிகவும் எச்சரிக்கை தேவை. நண்பர்களே, இன்றைய கடகராசி சுப செய்தி வரும் நாள், மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாள். பூசத்தில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம், காரிய சிக்கல் தடைகள் உண்டாகும், கவனமுடன் இருக்க வேண்டும். பூசம், எண்ணியது கிடைக்கக்கூடிய நாள், மிகவும் சிறப்பான நாள். ஆயில்யம், மன தடுமாற்றம் உண்டாகும், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய சிம்ம ராசிக்கு சர்வ காரிய சித்தி, சம்பத்து உண்டாகக்கூடிய நாள். சிம்மத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம், மனசாந்தம் உண்டாகும். பூரம், பயணத்தில் தடை, எச்சரிக்கை தேவை. உத்திரம் 1ஆம் பாதம் சிம்மத்தில் வரும், மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய கன்னிராசிக்கு மன அச்சம் ஏற்படும், தைரியம் வேண்டும். அதில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்துக்கு மிகவும் சிறப்பு, மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள். அஸ்தம், சிறு சிறு தடங்கள் உண்டாகக்கூடிய நாள். சித்திரை, நினைத்தது நடக்கும். நண்பர்களே, இன்றைய துலா ராசிக்கு மன வியாக்குலம், மன சோர்வு ஏற்படும், மிகவும் எச்சரிக்கையும் கவனம் தேவை. துலா ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு நினைத்தது நடக்கும். சுவாதிக்கு சுபகாரியம் உண்டாகும். விசாகம், மனஸ்தாபம், சிக்கல், ஏதாவது ஒரு வகையில் சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும், கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய விருச்சிக ராசிக்கு வாகன லாபம், மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாள்.
விருச்சகத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் மனஸ்தாபம். அனுசம் காரிய ஜெயம். கேட்டை மனக்கவலை உண்டாகும். எச்சரிக்கையுடன் இருக்கவும். நண்பர்களே, இன்றைய தனுசு ராசி எதிர்பார்த்த பொருள் வந்து சேரும் நாள், நல்ல நாள். தனுசில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் மனசுக்கு சுகம் கிடைக்கும். பூராடம் வாகனத்தில் சிக்கல் ஏற்படும். மிகவும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு மனசு சுகம் ஏற்படக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய மகர ராசிக்கு எச்சரிக்கை தேவை. வீண் பொல்லாப்பு உண்டாகும். அதில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்கு மனசுகம் கிடைக்கும். திருவோணத்துக்கு மனக்குழப்பம் ஏற்படும். அவிட்டம் எண்ணம் ஈடேறக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய கும்பராசி கவனமுடன் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் துயரம் துன்பங்கள் உண்டாக்க உடனிருப்பவர்களால் ஏற்படும் அல்லது குடும்பத்தில் சிக்கல் ஏற்படும். எச்சரிக்கை தேவை. கும்பத்தில் வரக்கூடிய அவிட்டம் 3-4 பாதத்துக்கு எண்ணம் ஈடேறும். சதயம் காரிய வெற்றி. பூரட்டாதி மனதில் சில சிக்கல்கள் உருவாகும். மிகவும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. மீனராசி நண்பர்களுக்கு மன சாந்தமும் சரீர சுகமும் கிடைக்கக்கூடிய நாள். மீனத்தில் வரக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம் மனச்சிக்கல். உத்திரட்டாதி சுகம் கிடைக்கும். ரேவதிக்கு மனக்குழப்பம் ஏற்படும். நண்பர்களே, இன்றைய சந்திராஷ்டமம். சுவாதி துளாராசி இன்றைய வாரசோலை தெற்கு தென்கிழக்கு பகல் 2 மணி வரை. பரிகாரம் தைலம். நண்பர்களே, இன்றைய தேய்பிறை துர்காஷ்டமி. துர்காதேவியும் காலபைரவரையும் வழிபட்டு நமக்கு உள்ள சிக்கல்கள் அனைத்தையும் தீர்வு கண்டு எல்லாம் அல்ல இறைவனுடைய அருள் பெற்று எல்லா ராசிகாரர்களும் அதில் உள்ள தடைகளை நீக்க இறை வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மிகவும் சிறந்தது என்பதனை உணர்ந்து செயல்பட வேண்டும் என வேண்டி இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.